ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பேருமே புறந்தள்ளி எல்லா பேரும் நம்மளுக்கு சொந்த ஊர் தான். ஒரு சின்ன வயசா இருக்கும்போது இந்த ஊரோட வளத்தை பார்த்தோம்னா கற்பனையில வந்து பார்த்தோம்னா அவ்வளவு அழகா இருக்கும். அவ்வளவு பனைமரம், இந்த ஆத்துக்குள்ள போயிட்டு ஊத்துல இறச்சிட்டு வர தண்ணி, இந்த கம்மாயில அவ்வளவு தண்ணி கிடந்துச்சு, தவண்டு அடிக்கலாம். இப்போ உள்ள என்ன காலில் முள்ளுதே குத்த. அவ்வளவு ஒரு இயற்கை வளம் சார்ந்த இந்த ஊரு. ஒரு ஊர் ஏன் காலியாகுது சொல்லுங்க? ஒரு ஊர் தன்னோட சுயத்தை இழந்து ஏன் எல்லாரும் வெளியில போறாங்க? ஒரு சின்ன லாஜிக் தான். எந்த ஊர்ல கம்மா தூர்வரப்படாம முள்ள அடைஞ்சு கிடக்கோ அந்த ஊர் காலியாயிரும். நீ எந்த ஊராலும் எடுத்துக்கங்க, அந்த ஊர்ல முள்ள அடைஞ்சு வச்சு என்ன ஆகும்? வானத்துல இருந்து போய் இது பூரா வானமத்த பூமி தானே. நம்மளுக்கு என்ன காவிரி ஆறும் வைகை இருந்து தண்ணி பாஞ்சுக்கிட்டு இருக்கா? கிருதுமால தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதே ராஜேந்திர வளர்ச்சி மொத்தமா அடிச்சு உலையில ஓட்டு முடிச்சுட்டாப்ல மண்ணல்லி. அங்கே தண்ணி வராது. இருக்கிற இந்த கம்மாயில தண்ணி நின்றாதான் இங்க இருக்க கருவ மரத்தை அகற்றாம, இங்க இருக்க கம்மாயை தூர் வராம இந்த தண்ணி பூரா வயக்காட்டுக்கு போகாது. வயக்காட்டுக்கு போகாம என்ன ஆகும்? விவசாயம் பண்ற ஆள் பூரா விவசாயத்தை இழந்துட்டு மதுரைக்கு கொத்தனார் வேலைக்கு, அருப்புக்கோட்டையில சித்தாள் வேலைக்கு தான் போகணும். அப்ப இந்த